எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதைத் தொடர்ந்து சபையினுடைய மூப்பர் குழுக்கள், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிபர் குழுக்கள், சுவிசேஷ குழுக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமென் ஆமென். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஈசிஐ திருச்சபை வளர்ந்து பெருக தேவன் உதவி செய்கிறார். ஆமென். அவர்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்துறதுனால தேவன் சபை என்ன செய்கிறாரு? விருத்தி அடை செய்கிறார். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ புதிதாக ஒரு கிளை சபை ஊழியத்தை இடத்தை வாங்கியிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென் ஆமென். சீக்கிரமாய் சபையை கட்டி முடிக்க உதவி செய்வார். நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகினால சபையார் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறதுனால அதிகமாய் என்னை பற்றி சொல்ல வாய்ப்பு இல்லை. நேரடியாக தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்தோம். அந்த வேத பகுதியில் நீங்கள் வாசித்த போது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், பெலிஸ்தர் தேசத்தில் இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டி சவுலின் நாட்களிலே அதை கொண்டு போன அந்த சூழ்நிலையில் தாவீது அந்த பெட்டியை எப்படியாகிலும் அவன் இருக்கிற ஸ்தலத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் சொல்லி பிரயாசப்பட்டு அந்த பெட்டியை கொண்டு வருகிற சூழ்நிலையில் அது ஒரு மாட்டு வண்டி மேலே கொண்டு வந்து, புது மாட்டு வண்டி மேலே கொண்டு வரும் பொழுது அந்த பெட்டி என்ன செய்கிறது? கீழே விழுகிறது. அப்பொழுது ஊசா என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? கீழே விழுகிற பெட்டியை என்ன செய்கிறான்? தாங்கி பிடிக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன செய்கிறான்? தாங்கி பிடிக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? என் கூட நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக நம்ம டைமுக்கு முடிச்சிடலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வேலைக்கு போய் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க. ஆகையினால ஆவியானவர் சரியான நேரத்தில் முடித்து நம்மளை ஆராதனைக்குள்ளே நடத்துவார். ஆமென். ஊசா அந்த பெட்டியை பிடித்தார். கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? அடித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்? பெட்டி கீழே விழுகிறது. கீழே விழுகிற பெட்டியை தாங்கி பிடித்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை அடிக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை அருமையான ரெவரண்ட் ஐயா அதிகமாக உங்களுக்கு போதித்திருப்பார். இல்லை நிறைய பாஸ்டர்ஸ் ரெவரண்ட்மார்கள் திருச்சபைக்கு வருகிறத நான் ஐயாவுடைய அப்டேட்டில் பார்ப்பேன். அதனால் நிறைய பரிசுத்தவான்கள் உங்களுக்கு அதிகமாக போதித்திருக்கலாம். ஒருவேளை நான் சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை அது பழகின காரியங்களமாக இருந்தாலும், நீங்கள் இன்றைக்கு தேவ ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்தில் ஏதோ ஒன்று என்ன செய்கிறாரு? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகினால அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை அது புதுசாக இருந்தால் நீங்கள் அதை என்ன செய்யுங்க? ஓஹோ, தேவ ஆவியானவர் இதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு தலைப்பு வைத்து நான் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த அமாவாசை இந்த ஜெபத்தில் நான் கொடுக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னால், கர்த்தரை தேடுங்கள். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை தேட வந்திருக்கிறோம்? ரொம்ப சந்தோஷம். ஜெப குறிப்பில் பொதுவான ஜெப குறிப்புகளை ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கி சுயநலமான ஜெபங்கள் ஏற்படுகிறத நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாய் சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஈசிஐ திருச்சபை நெமிலில் அப்படி ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நான் காணப்படுகிறேன். அல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்னால் எப்படி தேட வேண்டும்? உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் பட்டு சொல்லுங்க பார்ப்போம், சீக்கிரமா சொல்லுங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? எப்படி தேட வேண்டும்? ஐயா சொல்லிட்டார். அல்லேலூயா. சரி, நான் வசனத்தை சொல்லுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நீங்கள் அந்த 4 வசனத்தை சொல்லிட்டு இருந்தால் நேரடியாக அந்த பாயிண்ட்டுக்குள்ளே கடந்து போயிருப்பேன். முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 29:13 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 55:6 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யணுமா? தேட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? முழு இருதயத்தோடு. நம்முடைய ஆண்டவர்கிட்ட இது ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னு சொன்னால், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் பெறலாம் என்று அவன் நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரே வழிதான். ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா. அதில் பாருங்க, வேற யாருமே ஆண்டவர் உள்ள கொண்டு வரல. ஆகினால இரு மனம் இருக்குமானால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரே மனதோடு, ஆமென், சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, சென்னையில் சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது? நிலையா நிற்க முடியாது. ஆகினால எப்படி தேடணும்னு சொன்னால், முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். கர்த்தரை கண்டடைய சமய தக்கத்தில் அப்படி என்ன பண்ணணும்? அவரை தேட வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, அதிகாலையில் அவரை தேடுங்கள். எப்படி சொல்றாரு? அதிகாலைனா எப்போ? டக்குன்னு சொல்லணும், டைம் ஆயிடுச்சு. அதிகாலைனா எப்போ? எத்தனை மணி? 4 மணி. ஒருத்தர் 3 மணி, அப்புறம் 12 மணியா? டேய், அது நடுராத்திரிடா. அல்லேலூயா. 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி. இப்போ இந்த 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற தேவனுடைய மக்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கையை உயர்த்த தேவையில்லை. ஆமென். 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கைகளை உயர்த்த தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நான் பார்க்கக்கூடாது, நம்மை பார்க்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். 4 மணிக்கு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் அது 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவர்கள் யாராவது இருப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ 6 மணி, அப்போது எத்தனை மணி? 6 மணி. பார்க்குறாங்க, ஏன் டைம் வந்துடுச்சு. அல்லேலூயா. இந்த வருகிற 6 மாதம் எல்லாம் பனி, குளிர், மழை இதெல்லாம் சேர்ந்து வரும். அதனால 6 மணிக்கு மேலே தான் என்ன வரும்? நல்லா தூக்கம் வரும். பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்கலான்னு சொன்னீங்கன்னா, அல்லேலூயா. ஐயா ஒரு காரியம் சொன்னார், தூங்கினால் எதிரி என்ன செய்வான்? ஆமாம், ஜெபிக்க மறந்தால் ஆமாம். அல்லேலூயா. வசனத்தெல்லாம் நல்லா சொல்கிற தேவனுடைய மக்கள். ஆகையினால நீங்கள் அதிகமாய் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்பினால், என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியே இருக்கக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் 3 மணிக்கு எழுந்துக்குங்க. ஆமென்.
என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கு எழுந்துங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா எத்தனை மணிக்கு எழுந்துங்க? அதுக்கு மேலே தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, தூங்காதீங்க. அல்லேலூயா. இப்போ பொம்பளைங்களுக்கெல்லாம் சாணி தெளித்து கோலம் போடுற பழக்கத்தெல்லாம் கிறிஸ்தவம் என்ன பண்ணுது, டெக்னிக்கலாக மாற்றுறதுனால நைட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணி தொளிச்சு அப்படி கோலம் போட்டு படுத்துடுறாங்க. ஆமீன். காலையில் எழுந்தால் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி படுத்துடுறாங்க. அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? கண்டடைய சமயத்தில் அவரை நம்ம என்ன பண்ணணும்? தேட வேண்டும். 5 மணிக்குள்ள, 5லிருந்து 6 மணிக்குள்ளே நம்முடைய ஜெபத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாக முடித்து விட வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டுமா? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும், முழு இருதயத்தோடு தேட வேண்டும். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவர் தேட வேண்டும், அதிகாலையில் அவர் தேட வேண்டும். அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமுமா என்ன பண்ணணுமா? தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு இத்தனை காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருந்தாலும், எத்தனையோ அனுபவத்தில் நீங்களும் நானும் பார்த்தாலும், வேதம் சொல்லுது, பிரசங்கி சொல்லுகிறான் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்றான். பிரசங்கி சொல்றான், வாசிங்க. மனுஷன் என்ன தேடுறான் தெரியுமா? கர்த்தரை தேட வேண்டிய காரியங்களை தேடாமல் போனதுனால இந்த பிரசங்கி சொல்றான் மனுஷனை பார்த்து, கர்த்தர் மனிதனை செம்மையானவராக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை என்ன பண்றாங்களா? தேடிக்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் கர்த்தரை தேடுகிறதை விட்டுவிட்டு என்ன செய்யறான்? தந்திரமான காரியங்கள் என்ன செய்யறான்? தேடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் எப்படி நன்மைகளை செய்ய முடியும்? ஆமென். கர்த்தரை தேட வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஈசிஐ நெமிலி திருச்சபையில் ஆராதனைக்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின் அந்த ஒழுங்கின்படி தான் அந்த ஆராதனை என்ன பண்ணுது? நடக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை கூட தொழுது கொள்வதற்கு, அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு, அவர் கொடுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் பல முறைமைகளை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை வைத்திருந்தார். புதிய ஏற்பாடு காலத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின பிறகு நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அன்பாக இருக்க வேண்டும், கருணையாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், ஒரு முறைமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் வாழ முடியவில்லை என்று சொன்னால் இந்த மனிதன் என்ன செய்யறான்? உபாய தந்திரங்கள் என்ன பண்றான்? தேடுகிறான் என்று பிரசங்கி சொல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் என்ன பண்றேன்? தேடுகிறேன். இந்த தாவீதை குறித்து தான் இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்று சொன்னால், நாம் வாசித்த வேத பாடத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறது? பெலிஸ்தரிடத்தில் இருக்கு. ஆமாம், எங்க இருக்கிறது? பெலிஸ்தரிடத்தில் இருக்கிறது. அந்த பெலிஸ்தரிடத்தில் இருக்கிற அந்த பெட்டி எங்க வரணும்? இஸ்ரவேல் கிட்ட வரணும். அதாவது சவுல் நாட்களில் இழந்து போன அந்த பெட்டி தாவீது நாட்களில் அதை கொண்டு வருவதற்கு இந்த தாவீது முயற்சி செய்கிறான். முயற்சி செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த புது மாட்டு வண்டியிலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்பொழுது
அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது? கீழே விழுகிறது. இந்த ஊசா என்ற மனிதன் என்ன பண்றான்? அதை தாங்கி பிடிக்கிறான். கர்த்தர் அவனை அடித்தார். அல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா கர்த்தர் ஏன் அவனை அடித்தார்னு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வேத புக்கத்தில் தான் அதுக்கே ஆன்சர் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை ஒருவேளை அதை படித்திருப்பேன்னு சொன்னால் ஒருவேளை மறந்திருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 13 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வேத பாடத்தை மீண்டுமாய் வாசித்து நம்ம அதை கேட்கலாம். 1 நாளாகமம் 13 1 14 வாசிங்க. கடகன் வாசிங்க. சவுலின் நாட்களில் அது தேடாமல் போனோம். தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ரதத்தை நடத்தினார்கள். தங்கள் முழு பலத்தோடும் மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனை அடித்தார். அங்கே தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வராமல் தேவனுடைய பெட்டி ஓபேத் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, பெட்டி இருக்கு. சவுலின் நாட்களிலே அது தேடாமல் போனாங்க. புது மாட்டு வண்டி இருக்கு. ஆனால் ஊசா கீழே ஊசா என்ன செய்யறான்? அந்த பெட்டி கீழே விழுதேன்னு சொல்லி அதை என்ன பண்ண தாங்கி பிடிக்கிறான். கர்த்தர் அடிக்கிறாரு. தாவீது என்ன செய்யறான்? கர்த்தர் அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு என்ன பண்றாரு? தேவனுக்கு பயந்து அன்றைய தினம் என்ன பண்றான்? தேவனுக்கு பயந்து போய் அந்த பெட்டி என்ன செய்யறான்? தன் இடத்துல கொண்டு வராம ஓபேத் வீட்டில் வச்சிடறாரு. அந்த ஓபேத் வீட்டில் வச்சு அந்த 3 மாசம் அளவும் தேவன் அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். யோசித்து பாருங்கள் தேவனுடைய ஜனங்களே, பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறுகிறது. ஆமென். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதோ அங்கே தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், தாவீது அந்த பெட்டி அவனிடத்தில் இருக்கும்படி தேவன் என்ன பண்றாரு? அவன் தாவீது நினைத்தான். ஏன் அதை அந்த இடத்துல வரவிடாதபடிக்கு தேவன் அந்த இடத்தில் இந்த காரியத்தை அனுமதித்தார்? ஏன் ஊசா தொட வேண்டும்? ஏன் கர்த்தர் அவனை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்தவனாய் மாறும் பொழுது இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு புரியாததுனால நான் யோசித்தேன், இதில் என்ன தப்பு இருக்கு? கீழே விழுகிற ஒரு பெட்டியை பிடித்தா என்ன
தவறு இருக்கு. ஏன் இந்த கர்த்தர் அடித்தார்? இந்த ஆண்டவரை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி நான் ஆரம்ப கட்ட நேரத்தில் இதை குழம்பி போனேன். அல்லேலூயா. ஆனால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை போல அல்ல. ஆமென். எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை போல அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு சபை இருக்கிறது, ஒரு ஆயர் இருக்கிறார், உபயசியார் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார்கள், ஒரு என்ன பண்ணுது, ஒரு திருச்சபை இருக்கிறது, ஊழியங்கள் இருக்குது. நான் அப்படி தெரிந்து கொண்டேன். அப்ப வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிகிறது, அவன் கர்த்தரை எத்தனை ஒரு 4 வசனம் வாசித்தோம். என்னென்ன வசனம்? முழு இருதயத்தோடு தேடணும், கண்டடைய சமயத்தில் அவரை தேடணும், அதிகாலையில் என்ன பண்ணணும், அவரை தேடணும், அவர் சமூகத்தை என்ன பண்ணணும், நித்தமும் தேடணும். இன்னொரு வசனத்தை பாருங்க, ஏன் கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். அல்லேலூயா. ஆண்கள் குழுவில் யாராவது அந்த வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 15:13 ஆண்கள் பகுதியில். முதலில் நீங்கள், ஆண்கள் உறங்கிவிட்டனர். அல்லேலூயா. தயவு கூர்ந்து ஆண்கள் பகுதியில் விழித்திருந்தால் நீங்கள் வசனத்தை வாசிக்க சபையார் கேட்போம். வாசிங்க. ஒன்றும் புரியலையே, இவர்களெல்லாம் ஆண்கள் பகுதி தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வாசிங்க. மறந்து விட்டார்கள். எந்த வசனமா? 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்ட. கரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. தூக்கம் வந்தா ஒரு 15 நிமிஷத்தில் முடிப்போன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சீக்கிரம் முடித்துடா, கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் அப்ப என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிச்சு வேலையை பாருங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரை என்ன பண்ணல, நியாயமானபடி என்ன பண்ணல, தேடாமல் போனார்கள். யோசித்து பாருங்களேன். முழு இருதயத்தோடு தேட சொன்னீங்க, அது நான் படிச்சிருக்கிறேன், நம்ம தேடிடலாம். கண்டடைய சமயத்தில் தேட சொன்னீங்க, அது 3 மணி 4 மணி 5 மணின்னு சொன்னீங்க, நாங்கள் தேடலாம். அதிகாலையில் தேட சொன்னீங்க, தேடலாம். கர்த்தரை நித்தமும் தேட சொன்னீங்க, தேடலாம். இங்கே என்ன சொல்லப்படுறான் தாவீது? கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலே கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரா? அடிவிழ பண்ணினார். அல்லேலூயா. தாவீது அவனோ அங்க ஊசாவை தேவன் அடித்தது நிமித்தம் தேவன் என்ன செய்தான்? தாவீது என்ன செஞ்சான்? பயந்து போய்விட்டான். இப்போ சொல்றான், கர்த்தரை நம்ம எப்படி தேடல? நியாயமானபடி தேடாததுனால கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு? அடிவிழ பண்ணினார். அப்போ நியாயமானபடி எப்படி தேட வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை என்ன செஞ்சாங்க? சுத்தம் பண்ணி கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் வேதத்தை அதிகமாய் படித்து தியானம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய சபை மக்களாய் இருக்கிறதுனால, யோசுவாவின் நாட்களிலே யோர்தான் நதி என்ன பண்ணுது? மேலிருந்து கீழ் புரண்டு வருகிறது.
அது மழைக்காலமாக இருக்கிறதுனால அவ்வளவு தண்ணி வேகமாக வருகிறது. அந்த சமயத்தில் யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரிகள் என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை தோளில் மேலே சுமந்து கொண்டு அந்த யோர்தான் தண்ணி மேலே காலை வச்ச உடனே என்னாகும்? அந்த யோர்தான் நதி குவியலாக நின்று ஒரு ஓரமாய் நிற்கும். இவர்கள் என்ன செய்வாங்க? அந்த பாதையில நடந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அங்கே கர்த்தர் சொல்வாரு, அந்த யோசுவா புத்தகத்தை, இன்றைக்கு உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இங்க பாருங்க, சுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு இந்த தாவீது சொல்லுகிறான் 15ஆம் வசனத்தில், பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன தவறு பண்ணா? நியாயமானபடி தேடாதனால தான் அவனுக்கு அடி விழுந்தது. ஆனால் எப்படி அவன் செஞ்சிட்டான்? என்னப்பா? சுத்தம் இல்லாதபடி செய்து விட்டான். உங்களுக்கு பாதி மதிப்பெண்கள் பிரதர். அடுத்து கரெக்டாக பாயிண்ட் சொல்லணும், இல்லைன்னா செய்தி கொடுத்தது அது சரியில்லைன்னு அர்த்தம். பாஸ்டர்மா சொல்லக்கூடாது, வேற யாராவது. சரி, இன்னொரு வசனத்தை மறுபடியும் அதே வசனத்தை வாசியே உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கதையை சொல்லிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வராதபடி இருக்கணும். போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்து சொன்னாலும் ஒரு காரியத்தை சொன்னாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் தான் நல்லது. பவுல் சொல்கிறான், எனக்கு எத்தனையோ பாஷை தெரியும், ஆனால் உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசினாதான் உங்களுக்கு லாபம். இல்லைன்னு சொன்னால் என்னுடைய நிறைய பாஷையில் பேசிட்டு போனால் நான் பெரிய ஆள் நினச்சிட்டு போயிடுவேன். அதனால பவுல் சொல்கிறான், உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒரே வார்த்தையில் பேசினாலும் சந்தோஷம்தான். ஆமேன், அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க 15ஆம் வசனத்தில், பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அது தண்டுகளினாலே தங்கள், பாஸ்ரமா உங்களுக்கு அழுத்தமா குறிப்பு சொல்றாங்க, தங்கள் தோளின் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு பாஸ்ரமா விட்டு கொடுக்குறாங்க. அவன் என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஏசப்பாவுடைய மனம் கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கள் தோளின் மேல என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு எப்படி சுமக்கணும்? தோளின் மேல சுமக்கணும். ஆனா இந்த தாவீது என்ன பண்ணிட்டாரு? புது வண்டி, ஆமென், புது மாடு, இதெல்லாம் என்ன செஞ்சாரு? ரெடி பண்ணி என்ன செஞ்சிட்டாரு? பெட்டியை கொண்டு வந்து ஆடி பாடி ஒரு பெரிய வர்ஷிப் பண்ணி, பெரிய ஒரு என்ன ஆராதனை பண்ணி, மேளந்தாளம் வச்சு, காஞ்சிபுரம் மூலம் அந்த மூலம் இந்த மூலம்லாம் வச்சு என்ன பண்ணாரு? கொண்டு வந்துட்டாரு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? தாவீதுக்கு பயத்தை உண்டாக்கினார். ஆராதனை, எல்லா ஆராதனையும் ஆராதனை அல்ல. ஆமென். எல்லா ஆராதனையும் ஆராதனை அல்ல. அவர்கள் கர்த்தரை நியாயமானபடி தேடுகிறார்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் சிறியோருக்கும் பெரியோருக்கும் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எந்த நிலவரத்துக்கும் போக முடியும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் சிறியோராவது பெரியவராவது இருந்தால் அவர்கள் தேவனுடைய பாதையிலே அவர்கள் போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாதை நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அல்லேலூயா.
அவர்கள் இயேசுவை மட்டும்தான் என்ன செய்வாங்க? காண்பிப்பார்கள். இயேசுவை மட்டும்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் இந்த தாவீது மாட்டு வண்டி மேலே அவன் கொண்டு வருவதற்கு